இருந்து கண்டுகளிச்ச அண்ணே, எனது அண்ணே கூட இருந்து கண்டுகளிச்ச அண்ணே, உங்க விசுவாசம் இங்கே போச்சே. இயேசுவை மறந்து போவதெங்கண்ணே. அல்லேலூயா. ஒன்றுமில்லை சொல்லுங்க, ஒன்றுமில்லை வாழ்வில், ஒன்றுமில்லை தேவனை மறந்தா இந்த மண்ணுக்குள்ள. ஆமென். ஒன்றுமில்லை வாழ்வில், ஒன்றுமில்லை இயேசுவை மறந்தா இந்த மண்ணுக்குள்ள. என்ன சொல்லுமா? ஒன்றுமில்லை. நீங்க பாடுங்க. இயேசுவை மறந்தா இந்த மண்ணுக்குள்ள. ஒன்றுமில்லை வாழ்வில், ஒன்றுமில்லை தேவனை மறந்தா. ஆண்டவரை மறந்தோம்னா ஒண்ணுமே இல்லை. அன்னைக்கு எல்லாம் போறாங்க, ஒரு சின்ன ஒரு மீன் குஞ்சு கூட என்ன செய்யல சொல்லுங்க, கிடைக்கல. அப்பா விட்டு பின்னாடி என்ன செய்யக்கூடாது, பின்வாங்கி. சபையை விட்டு என்ன செய்யக்கூடாது, பின்வாங்கி போகக்கூடாது. விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது. போனோம்னா ஒண்ணுமே கிடைக்காது. சொல்லுவாமா? ஆனாலும் ஆண்டவர் விட மாட்டார். என்ன சொல்லுங்க, ஆனாலும் விட மாட்டார். அதுதான் பெரிய அன்பு. பாருங்க, தேடி போயிட்டாருங்க. நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இப்போ அந்த இயேசுவாண்டவர் இருக்கிற இடத்துல ஒருவேளை நம்ம இருப்போமானால், கூடவே இருந்து எல்லாவற்றையும் கண்டு கழிச்சு எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று நன்மையை பெற்று கூடவே இருந்துட்டு என்ன செய்துட்டாங்க, உதாசீனப்படுத்தி தெரியாதுன்னு சொல்லி ஓடினாங்களே, மறுபடியும் அவங்கள போய் பார்ப்போமா? என்ன சொல்லுவாங்க, என் முகத்துல இது முடிக்காது. ஆனால் இவர் தேடி போறாரு. என்ன சொல்லுவோமா? இவர் தேடி போகிறாரு, ஒண்ணுமே இல்லை என்பதை கண்டாரு. அடுத்த வசனம் வாசிப்பா, 4ஆம் வசனம். விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று. இந்த இடத்தை வாசிக்கும் பொழுது கண்ணீர் வருதுங்க. தெரியாதுன்னு சொன்ன ஆளை, அவன் மறுதலித்தவர்களை, சந்தேகப்பட்டவர்களை ஆண்டவர் தேடி போறாரு. நம்ம சொல்றாரு, பிள்ளைகளே. என்ன சொல்லுவோமா? ஒரு அருமையான அன்பு பார்த்தீங்களா? பிள்ளைகளே, புசிப்பதற்கு ஏதாகிலும் இடத்துல உண்டா என்று கேட்டார். வாசிங்கம்மா. அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். ஆமா, கவனிங்கம்மா. அப்பொழுது அவர், படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த வருஷத்துல பின்மாற்றமா இருக்கிற ஆத்துமாவை கூட தேடி சென்று அல்லேலூயா ஆண்டவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தி அல்லேலூயா தம்முடைய வல்லமையை மறுபடியுமாக விளங்க செய்து ஆமென் அவருடைய படவை கூட ஆண்டவர் நிரப்ப வல்லவர்.